யோவான் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால். திருமண வீட்டில் திராட்சரசம் குறைவுபட்டு விட்டார். பொதுவாக என்ன செய்வார்கள், கல்யாண வீட்டில் விருந்தில் ஒன்று குறைந்து விட்டது என்றால் யாருக்கு சொல்லாதுங்க, மானம் போயிடும், வெளியே தெரியாமல் சரி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சிருங்க, அப்படி தான் நினைப்போம். திராட்சரசம் குறைவுபட்டு விட்டார். எல்லாருக்கும் தெரிந்தால் ஒரு அவமானமும் ஒரு வேதனையும் தான் உண்டாகும். சரி அமைதியாக விட்டுருவோம், என்ன செய்கிறது, அவ்வளோதான் என்று விடவில்லை. அந்த குடும்பத்தார் இயேசுவின் தாயினிடத்தில் வந்து வேதனையோடு சொல்லி இருக்கிறார்கள். இயேசுடைய தாயார் பார்த்தார்கள், இந்த வேதனை மாற்ற இயேசுவால் மட்டும்தான் முடியும், இந்த துக்கத்தை மாற்றி கொடுக்க இயேசுவால் மட்டும்தான் முடியும். ஆகவே இயேசுவிடத்தில் வந்து அவளுக்கு திராட்சரசம் இல்லை, அந்த குறைவு என்கிற செய்தி இயேசுவுக்கு சொல்லப்பட்டார். ஒரு வேண்டுதல் வைக்கப்பட்டார். இயேசு சொன்னார், ஸ்திரியே, உனக்கும் எனக்கும் என்ன, நீங்கள் சொல்லி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் சொல்கிறதுனால நான் அற்புதம் செய்ய முடியாது, உங்களுக்கும் எனக்கும் என்ன, என் பிதா சொல்ல வேண்டும், அவருடைய வேளை வர வேண்டும், அப்பொழுதுதான் நான் அற்புதம் செய்ய முடியும் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். இயேசுடைய தாயார் உடனே அதை புரிந்து கொண்டார்கள். அவளுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து தான் சொல்லி எதையும் செய்ய மாட்டார், பிதாவானவர் சொல்லுகிறதை தான் செய்வார் என்பது கன்னிமரியாளுக்கு நன்றாக தெரியும். ஆகவேதான் அவர்கள் வற்புறுத்தவில்லை, நீ எனக்காக அற்புதம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொல்லவில்லை. அவளுக்கு தெரியும், அவர்கள் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய சித்தத்தை அறிந்தவர்கள். ஆகவேதான் அவர்கள் வேலைக்காரரை கூப்பிட்டு, இயேசு சொல்லுகிறபடி செய்யுங்கள், நான் செய்வதற்கு இதில் ஒன்றுமில்லை, அவர்தான் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதாய் சொல்லிவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள். இந்த அற்புதம் நடந்ததற்கு காரணம் என்ன? குறைவை நிறைவாக்குகிற இயேசுவினிடத்தில் அந்த குறைவு சொல்லப்பட்டது. ஆகவேதான் இயேசு அற்புதம் செய்ய முடிந்தது. மூடி மறைத்திருந்தால் ஆண்டவர் அற்புதம் செய்திருக்க முடியாது. அதே விதமாகத்தான் நீதிமொழிகள் 28:13 சொல்லுகிறது, தன் பாவத்தை மூடி மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பாவம் செய்துவிட்டதை மூடி மூடி மறைத்து வெளியிலே பரிசுத்தவானை போல காண்பித்து பக்தி உள்ளவனை போல ஆலயத்தில் வந்து அமர்ந்து விட்டால் நீங்கள் வாழ்வடைவதில்லை. ஆண்டவருடைய சமூகத்திலே போகும் பொழுது இருதயத்தை திறந்து உங்களுடைய பாவத்தை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவரே, இந்த பாவம் என்னிடத்தில் உண்டு, இந்த குறைகளின் இடத்தில் உண்டு, நான் இப்படிப்பட்ட அசுத்தத்தில் வாழ்வது உண்மை, மன்னியும் என்று அதை அறிக்கை செய்யும் பொழுதுதான் ஆண்டவர் இறங்குவார். மூடி வைப்பதினால் ஆசீர்வாதம் வரப்போவது இல்லை. ஆண்டவர் சகல ரகசியங்களையும் அறிந்தவர். அவரிடத்தில் நாம் மனம் திறந்து காரியங்களை சொல்லும் பொழுதுதான் அற்புதங்களை ஆண்டவர் செய்ய முடியும். ஆகவேதான் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 25 முதல் 28 வரை வாசித்து பாருங்கள். ஒரு கானானிய பெண் இயேசுவிடத்தில் வந்து தன் மகளுக்காக வேண்டுதல் செய்கிறாள். ஆண்டவர் பதில் சொல்லவில்லை. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து எப்படி நாய்க்குட்டிகளுக்கு போட முடியும் என்று சொன்னார். காரணம், அந்த பெண் அப்படிப்பட்ட ஒரு பாவத்தில் வாழ்ந்தபடியால் அவருடைய பாவத்தை சுட்டி காண்பிப்பதற்காக இயேசு அந்த வார்த்தையை சொன்னார். உடனே இயேசு என்னை நாய் என்று சொல்லிவிட்டார் என்று அவள் கோபித்துக் கொண்டு போகவில்லை. தன் பாவத்தை உணர்ந்தாள். ஆண்டவரே, நான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் வாழுகிறேன், ஆனாலும் மேஜையிலிருந்து கீழே விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்பதாக தன்னை தாழ்த்தி அவள் அறிக்கை செய்து ஆண்டவருக்கு முன்பாக தன்னை ஒப்பு கொடுத்த உடன் ஆண்டவர் அவளுக்கு அற்புதம் செய்தார் என்பதாக வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு முன்னாலே நம்மை தாழ்த்தும் பொழுது, குறைகளை ஒத்துக்கொண்டு நம்மை அறிக்கை செய்து ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் மனம் இறங்கி நமக்கு அற்புதம் செய்வார். ஆகவேதான் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதே விதமாய் நம்முடைய தேவைகள், பிரச்சனைகளை தேவனுக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். வீட்டில் பிரச்சனையா, கணவரை குறித்த பிரச்சனை, மனைவி குறித்த பிரச்சனை, பிள்ளைகளை குறித்த கவலை, கடன் பிரச்சனைகள், தேவைகளை குறித்த போராட்டம், நிந்தைகள், நெருக்கங்களினால் உண்டான மன வருத்தங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாவற்றையும் மனம் திறந்து அவருக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவருக்கு தான் எல்லாம் தெரியுமே, நான் ஏன் சொல்ல வேண்டும் என்று சிலர் விதண்டாவாதம் பேசுவார்கள். அவர் சகலத்தையும் அறிந்தவர் தான். நம்முடைய சிந்தனைகளை கூட தூரத்தில் என்று அறிகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது உண்மைதான். என்றாலும் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி இருக்கிறார். நாம் கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே மனம் திறந்து ஆண்டவரிடத்தில் உங்களுடைய துக்கங்களை, வேதனைகளை சொல்லும் பொழுதுதான் அவர் அற்புதம் செய்ய முடியும். 1 பேதுரு 5:7 சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள்.
சிலர் என் கவலை யாருக்குங்க தெரியும், என் துக்கம் யாருக்குங்க தெரியும், என்னை போல கஷ்டம் யாருக்குங்க என்று தங்களுக்கு தாங்களே புலம்பிக் கொண்டிருப்பார்கள். தனிமையாய் உட்கார்ந்து அழுவார்கள். ஆட்களை பார்த்தால் அவனிடத்தில் கண்ணீர் விட்டு அழுவார்கள். ஆனால் ஆண்டவரிடத்தில் போய் ஒரு நாளும் கண்ணீரோடு ஜெபிப்பது இல்லை. மனிதரிடத்திலும் உறவினர்களிடத்திலும் நண்பர்களிடத்திலும் கண்ணீர் வடிப்பார்கள். தனிமையில் உட்கார்ந்து எனக்கு மாத்திரம் ஏன் இந்த கஷ்டம், ஆண்டவர் என்னை எடுத்துக்கொண்டால் என்ன என்று அவர்கள் தங்களையே வெறுத்து தங்களையே வேதனைப்படுத்தி அழுது கொண்டிருப்பார்கள். அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் ஒரு அற்புதத்தை காண முடியாது. உங்களுடைய கண்ணீரை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்களுடைய வேதனைகளை புரிந்து கொள்ளுகிற ஒரு தகப்பன் இருக்கிறார். அவரிடத்தில் உங்களுடைய கஷ்டத்தை மனம் திறந்து சொல்லி பாருங்கள், உடனே அற்புதம் செய்வார். ஒரு சமயம் எங்களுடைய நாலுமாவடி கிராமத்தில் ஒரு வீட்டிற்கு என்னை ஜெபிக்க அழைத்திருந்தபடினால் அங்கே போயிருந்தேன். பக்கத்து வீட்டிலிருந்து ஒரு தாயார் அங்கே வந்தார்கள். எங்கள் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணுங்க என்று சொன்னார்கள். நான் கேட்டேன், நான் இந்த ஊருக்கு வந்து எத்தனையோ மாதம் ஆகிறது, உங்களை ஒரு நாள் கூட நான் ஆலயத்தில் பார்த்ததே இல்லையே, நீங்கள் ஆலயத்திற்கு வருவதில்லையா என்று கேட்டேன். கிறிஸ்தவர்கள் தான். அவள் சொன்னார்கள், சர்ச்சுக்கெல்லாம் நாங்கள் இப்போ வர்றதே இல்லை, பல வருஷம் ஆகிவிட்டது என்றார்கள். உங்களுக்கு அப்படி என்ன வருத்தம் என்பதாய் நான் கேட்டேன். அவள் சொன்னார்கள், நாங்கள் ஒரு காலத்தில் நல்ல வாழ்ந்திருந்த குடும்பம், செல்வ செழிப்பில் நன்றாக இருந்த குடும்பம், இப்போ நாங்கள் நொடிந்து போனோம், எல்லாவற்றையும் இழந்து போனோம், எல்லாவற்றையும் இழந்து அவமானத்திலும் வேதனையிலும் இருக்கிறோம், எங்கே வருவது என்று சொல்லி மனம் வேதனைப்பட்டு அப்படியே இருந்து விட்டோம் என்று சொல்லி என் வாலிப மகள் சொன்ன சொல் கேட்பதில்லை. அவள் விருப்பப்படி நடந்து கொள்ளுகிறாள். என்னுடைய 3 வாலிப பையன்கள், ஆண் பிள்ளைகள் ஊரை விட்டு சம்பாதிக்க போகிறோம் என்று போனார்கள். சில வருஷங்கள் ஆகிவிட்டது. என் பிள்ளைங்க எங்கே போனாங்க, எங்கே இருக்காங்க ஒன்றும் தெரியவில்லை. என் பிள்ளைகள் உயிரோடு இருக்கிறார்களா என்பது கூட எனக்கு தெரியவில்லை. நாங்கள் இப்படி சாப்பாட்டிற்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். மனவேதனை சொல்லிவிட்டு அழுதார்கள். இந்த வேதனைக்கு நடுவில் எப்போவாவது என் உள்ளத்தில் துக்கம் அழுத்தும் போது, என் பிள்ளைகளெல்லாம் நினைத்து என் குடும்பம் ஏன் இப்படி ஆனதென்று அழும் பொழுது, அந்த வேதனை வரும்போது வீட்டை பூட்டி விட்டு காட்டுக்கு நான் போவேன். அந்த காட்டில் போய் யாருமில்லா அற்புதத்தை செய்ய இன்னொரு காரணம் பாருங்கள்.
யோவான் 2:5. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்றாள். இயேசுடைய தாய் வேலைக்காரரை பார்த்து சொன்னார்கள், இயேசு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். உங்களுடைய குறைவு நிறைவாக்கப்பட வேண்டுமானால், உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமானால், இன்றைக்கு இந்த வீட்டிலே காணப்படுகிற துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டுமானால், இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். வேறு ஒரு வழியும் இல்லை. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள். வேலைக்காரர்கள் வந்து இயேசுவுக்கு முன்பாக நின்றார்கள். ஆண்டவர் கடினமான ஏதாவது காரியத்தை சொல்லுவாரோ என்று எதிர்பார்த்து நின்றார்கள். திராட்சை பழத்தை வாங்கி வாருங்கள், உடனே ரசமாக பிழியுங்கள் என்று சொல்லுவாரோ, அல்லது எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இருக்கிறார், அவருடைய வீட்டிலே போய் வாங்கி கொண்டு வாருங்கள் என்று சொல்லுவாரோ, பல விதங்களில் அவள் யோசித்திருக்கலாம். ஆனால் அவள் யோசித்திராத ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய சொல்லுகிறார். இந்த கற்சாடியிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்பதாக 6 கற்சாடிகள் அங்கு இருந்தது. கை கால் சுத்தம் பண்ணுவதற்கு தண்ணீர் வைக்கக்கூடிய கற்சாடிகள். அதிலே தண்ணீரை நிரப்பினார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது அதை மொண்டு நீங்கள் பந்து விசாரிப்பு காரணத்திலே கொண்டு போங்கள் என்பதாக. இயேசு ஜெபம் பண்ணவும் இல்லை, இயேசு தண்ணீரை ஆசீர்வதித்தார் என்று வேதத்தில் எழுதப்படவும் இல்லை. இயேசு கண்களை மூடி பிதாவை நோக்கி இந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறட்டும் என்று சொன்னார் என்பதாக வேதத்தில் எழுதப்படவில்லை. ஆண்டவர் செய்திருந்தால் அது கட்டாயம் எழுதப்பட்டிருக்கும். அவர் ஜெபித்திருந்தால் அது எழுதப்பட்டிருக்கும். அவர் தண்ணீரை ஆசீர்வதித்திருந்தால் அது எழுதப்பட்டிருக்கும். ஆண்டவர் இந்த தண்ணீரை தொடவும் இல்லை, அது திராட்சரசமாய் மாறட்டும் என்று சொல்லவும் இல்லை. தண்ணீரை நிரப்பச் சொன்னார், நிரப்பினார்கள். இப்பொழுது மொண்டு கொண்டு போங்கள் என்று சொல்லுகிறார். பந்து விசாரிப்புக்கு அழைத்து கொண்டு செல்லுங்கள் என்று வேலைக்காரரை பார்த்து சொன்ன பொழுது அவள் என்ன யோசித்திருப்பார்கள்? இந்த தண்ணீரை எப்படி பந்திக்கு கொண்டு செல்லுவது? ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படிய தங்களை அர்ப்பணித்தார்கள். அவர்கள் கீழ்ப்படிந்து அதை கொண்டு போகும்போது நான் விசுவாசிக்கிறேன், போகிற வழியில் அது திராட்சரசமாய் மாறியிருக்கும் என்பதாய். அந்த கீழ்ப்படிதல் தான் அற்புதத்தை கொண்டு வந்தது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படியும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். கடினமான ஒரு காரியத்தை அவர் சொல்லுவது இல்லை. அவருடைய கற்பனைகள் நமக்கு பாரமானவைகள் அல்ல என்பதாக வேதம் சொல்லுகிறது. முடியாத ஒரு காரியத்தை செய்யும்படி சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் நம்மை பிள்ளைகளைப் போல நேசிக்கிறவர். அவர் நமக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து முடித்து விட்டார். அவர் காயங்களை ஏற்றுக்கொண்ட ரத்தம் சிந்தி பாடுபட்டு முடித்து விட்டார். இனிமேல் அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக நம்மை வருத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவுக்கு புண்ணிய ஸ்தலங்கள் இல்லை. ஒரு மனிதனுடைய இருதயம் தான் இயேசு வாசம் பண்ணக்கூடிய புண்ணிய ஸ்தலமாயிருக்கிறது. நம்முடைய வீடு தான் அவர் வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடம். அவர் மனிதனுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஒரு தெய்வம். மனிதனுடைய வீடுகளிலே மனிதர்களோடு கூட வாசம் பண்ணி அவளை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர். அவர் தான் இன்னைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். நாம் எப்படி வாழ வேண்டும் என்று வேதத்தில் அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தின்படி வாழ அர்ப்பணித்துக் கொண்டால் போதும். ஒரு குடும்பத்திலே கணவன் எப்படி வாழ வேண்டும், மனைவி எப்படி வாழ வேண்டும், பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும், பெற்றோர் எப்படி வாழ வேண்டும், ஒரு வியாபாரி எப்படி காரியத்தை செய்ய வேண்டும், ஒரு அரசியல் தலைவன் எப்படி வாழ வேண்டும், ஒரு அதிகாரி எப்படி ஜீவிக்க வேண்டும், எல்லாம் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு வேலைக்காரன் எப்படி வாழ வேண்டும், ஒரு குடும்பத்தை பெண் எப்படி நடத்த வேண்டும், சகலமும் எழுதப்பட்டிருக்கிறது. யாவரும் கடைபிடிக்க வேண்டிய கட்டளைகள். இதன்படி வாழ ஒரு மனிதன் அர்ப்பணித்துக் கொண்டால் அந்த வீடுகளிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள், அவர் எழுதி கொடுத்த வசனத்தின்படி வாழ அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். காணிக்கை கொடுத்து இயேசுவை ஏமாற்ற முடியாது. கட்டுக்கிட்டா காணிக்கை போட்டு இயேசுவிடத்தில் ஆசீர்வாதம் பெற முடியாது. அவர் சொன்னபடி வாழுவதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், அவ்வளவுதான். அவர் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். நம்முடைய பணத்தை நம்பி அவர் இல்லை. நாம் அவருடைய வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்க வேண்டும், அவ்வளவுதான். கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படுகிறேன். அவர்களே, ஆண்டவர் உங்க மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். அதனாலதான் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுத்து உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய துக்கம் சந்தோஷமா மாறணும்னா ஒரு அற்புதம் தேவை. அற்புதம் நடக்கணும்னா என்ன பண்ணணும்? ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதுக்கு கீழ்ப்படியணும். ரொம்ப சிம்பிள், அவ்வளவுதான். கடினமான ஒரு காரியத்தை இயேசு கேட்கவே இல்லை, செய்யவும் சொல்ல மாட்டார். ஏன்னா நமக்காக ஒரு கஷ்டத்தெல்லாம் சிலுவையில் சுமந்து முடிச்சிட்டார். அடிபடணுமா, சிலுவை சுமக்கணுமா, நடந்து போடணுமா, எல்லாமே நான் பண்ணிட்டேன்.
இனி நீ செய்ய தேவையில்லை, உனக்காக நான் சிலுவையில் எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டேன், அவ்வளோதான். நீ அதை விசுவாசித்து என்னை சொந்தமாக்கி கொள்ளணும், அவ்வளோதான் சொல்கிறார். அப்போ வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு கவனித்து அதற்கு கீழ்ப்படியே உங்களை அர்ப்பணித்து கொண்டால் போதும். இப்போ சொல்லுங்கள், ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படிவேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்வேன், என் கூட இந்த நடத்துங்கன்னு சொல்லுங்கள், போதும், எல்லாம் நன்மையாய் முடியும். ஜெபிக்கலாமா? அவருடைய வசனத்தை நீங்கள் நேசித்து உண்மையாக அந்த வசனத்தை கீழ்ப்படிவீங்களா? அப்படின்னா உங்களுடைய வலதுகரம் உயர்த்தி கொள்ளுங்க. தகப்பனே, உம்முடைய வசனத்தின்படி வாழவும் நடக்கவும் யார் யார் தங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்களோ அந்த சகோதரனுக்காய், சகோதரிக்காக, அந்த தாய் தகப்பனுக்காய், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் உம்முடைய வசனத்திற்கு நடுங்கி அர்ப்பணித்து கொண்டபடியால் அந்த வசனத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். வசனத்தின்படி அவளை சமாதான, மகிழ்ச்சி, ஆசீர்வாதத்தோடு நடத்தும். இன்று முதல் ஒரு அற்புத மாற்றம் அவருடைய வாழ்க்கையில உண்டாகட்டும். ஆசீர்வாதமான நன்மைகளை அவருடைய வாழ்க்கையிலே காணட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கிறதற்காக நன்றி. சீக்கிரத்திலே கர்த்தர் நியாயம் செய்து மகிழ பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டார். உங்களுடைய வேண்டுதலின்படியே அற்புதம் செய்து விட்டார். விசுவாசத்தோடு அற்புதத்தை எதிர்பாருங்க. நீங்கள் ஜெபிச்ச காரியத்தில் ஆசீர்வாதமான மாற்றம் உண்டாவதை காண்பீங்க. ஆமேன்.